Hi, welcome to the squad. This is Kodaivo. ஸோ போன எபிசோட் ஆஃப் த மாங்கோடிபி சீரீஸில் வந்து நம்ம எப்படி என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் எப்படி ஒரு டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி அந்த கலெக்ஷனுக்குள்ளே டாக்குமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ணலாம், அதாவது டேட்டா ஆக்சுவலாக எப்படி இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டேட்டா டைப்ஸ் பற்றியும் வந்து பார்க்க போகிறோம். ஓகே நான் வந்து இப்போ மாங்கோடிபி காம்பஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் விஎஸ் கோடில் பண்ணுறதா இருந்தாலும் அதுவும் ஓகே தான். போன வீடியோலேயே வந்து எப்படி விஎஸ் கோடில் செட்டப் பண்ணணும், விஎஸ் கோடில் எப்படி அந்த டிபி கமெண்ட்ஸ்லாம் வந்து டைப் பண்ணும் அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிருந்தேன். ஸோ சப்போஸ் நீங்கள் அந்த பார்க்கலன்னா அந்த எபிசோட் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கனெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம டிபியோட கனெக்ட் ஆகிட்டோம். ஓகே, அண்ட் இதுக்கு முன்னாடி பண்ண அந்த பழைய கலெக்ஷன்ஸ்லாம் இல்லை. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், யூஸ் அப்படின்னு போட்டுட்டு முதல்ல நம்ம ஒரு டிபி கிரியேட் பண்ண போகிறோம். இந்த லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிறது நம்மளோட லோக்கல் சர்வர். ஓகே, அந்த சர்வரில் தான் வந்து நம்ம டேட்டா பேஸ் எல்லாமே வச்சிருக்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆக்சுவலான ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், கோடைஓ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். யூஸ் கோடைஓ அப்படின்னு கொடுத்தோன்னே என்ன ஆகுது, ஸ்விட்ச் டு டிபி கோடைஓ அப்படின்னு வருது. இதெல்லாமே நம்ம போன எபிசோடில் பார்த்தது தான். ஸோ கோடைஓ அப்படிங்கிற பேரில் ஒரு டிபி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே போய் ரீஃப்ரெஷ் டேட்டா பேஸஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே வராது. ஏன் வராது, நம்ம அதில் ஒரு டிபி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து வரும். ஓகே, ஸோ டிபி நீங்கள் கிரியேட் பண்ணலாம். பட் டேரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிபி டாட் அப்படின்னு போட்டுட்டு கோர்சஸ் அப்படின்னு போடுறேன். ஓகே, டிபி டாட் கோர்சஸ் டாட் இன்சர்ட் அப்படின்னு டைப் பண்ணுறப்பே வருது பார்த்தீங்களா? இன்சர்ட்னு டைப் பண்ணுறப்பே இன்சர்ட் மினி இன்சர்ட் 1 அப்படின்னு வருது. அதில் வந்து இன்சர்ட் 1 அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இன்சர்ட் 1ன்னு போட்டுட்டு ஒரு பேராந்தசிஸ் போட போகிறோம். அண்ட் இதுக்குள்ளே கர்லி பிரேசஸ் ஓப்பன் க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த கர்லி பிரேஸ்க்குள்ளே தான் வந்து நம்ம ஆக்சுவலாக ஒரு ஜேசன் டைப் பண்ண போகிறோம். அந்த ஜேசன் தான் நம்மளோட டாக்குமெண்ட். ஓகே, டாக்குமெண்ட்னா என்னங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு கிளியர் ஐடியா இல்லைன்னா மாங்கோடிபி ஃபர்ஸ்ட் எபிசோட் பாருங்கள், அதில் எல்லாமே கிளியராக சொல்லியிருப்பேன். மாங்கோடிபி ரிலேட்டடான நோஸ்கில் ரிலேட்டடான டெர்மினாலஜி எல்லாமே அதில் கவர் ஆயிருக்கும். ஸோ டாக்குமெண்ட் வந்து பேசிக்லி இட்ஸ் அ ரோ. நம்ம நார்மலாக ஆர்டிபிஎம்எஸ்ல பார்க்குற மாதிரி ஒரு ரோ தான் இங்கே இருக்கிற டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜேசன் ஃபார்மேட்டில் நம்ம அதை என்டர் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, நேம் அப்படின்னு கொடுத்துட்டு கோலன் ஸ்பேஸ் ஒரு டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே வந்து டிஎஸ்ஏ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, கோர்சஸில் ஃபர்ஸ்ட் வந்து டிஎஸ்ஏ அப்படின்னு கிரியேட் பண்ணுறோம். அண்ட் நேமுங்கிறது ஒரு ஆட்ரிபியூட். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஆட்ரிபியூட்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ வந்து வீடியோஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன். அண்ட் வீடியோஸ் வந்து ஒரு கவுண்ட்டாக இருக்க போகுது, ஒரு நம்பராக இருக்கும். ஸோ வீடியோஸ் வந்து நம்ம 50 அப்படின்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் டியூரேஷன் போட்டுக்கலாம். டியூரேஷன் வந்து let us say 20.5. ஓகே, 20.5 ஹார்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். சரியா? ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, முதல்ல யூஸ் கோடைவோன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த லோக்கல் சர்வர், இந்த சர்வர் இருக்கு இல்லையா, அதில் வந்து கோடைவோங்கிற பேரில் ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கு வந்து ஸ்விட்ச் ஆயிடுச்சு. அதில் டிபி டாட் கோர்சஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அந்த கோர்சஸ்ங்கிறது தான் நம்மளோட கலெக்ஷன். அதாவது ஆர்டிபிஎம்எஸ் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி. அதில் வந்து இன்சர்ட் ஒன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த இன்சர்ட் ஒன்னுங்கிற ஃபங்க்ஷன் தான் நம்ம கற்றுக்கிற ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், விச் இஸ் இதை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு டேட்டாவை மட்டும் நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம், ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும் இந்த கலெக்ஷனில் இன்சர்ட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த இன்சர்ட் ஒன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு ஜேசன் ஆப்ஜெக்டை, ஒரு ஜேசனை வந்து இது இன்புட்டாக வாங்குது. அண்ட் இதில் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா, டிஎஸ்ஏங்கிறது நேம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். வீடியோஸ்னா 50, டியூரேஷன் வந்து 20.5. இப்போ நான் என்டர் அடிக்கிறேன். என்டர் அடித்தோன்னு பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்ட் ட்ரூ இன்சர்ட் ஐடி அப்படின்னு போட்டுட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஐடி வந்திருக்கு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு டேட்டா, இந்த டிஎஸ்ஏ வீடியோ 50 டியூரேஷன் 20.5ங்கிற டேட்டா வந்து ஆக்சுவலாக இந்த கோர்சஸ் அப்படிங்கிற கலெக்ஷனுக்குள்ளே இங்கே என்டர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் இப்போ வந்து நம்ம இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து கோடைவோங்கிறதையும் காட்டிடுச்சு, கோர்சஸ் அப்படிங்கிற கலெக்ஷனையும் காட்டிடுச்சு. அந்த கலெக்ஷனுக்குள்ளே போனோம்னா இந்த டேட்டா வந்து இங்கே இருக்குது, அந்த டாக்குமெண்ட் வந்து அப்படியே இங்கே இருக்குது. ஓகே ஃபைன். சரி, இப்போ ஒரு டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பர்டிகுலர் கலெக்ஷனில் இருக்கிற எல்லா டேட்டாவும் நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்னன்னா டிபி டாட் கோர்சஸ் டாட் ஃபைண்ட். ஓகே, ஃபைண்டுன்னு போட்டுட்டு பேரந்தசிஸ் ஓப்பன் க்ளோஸ் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா போதும். அதில் இருக்கிற எல்லா டேட்டாவும் இது வந்து காட்டும். பட் இதில் வந்து இப்போதைக்கு இந்த கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான் இருக்குது, அதனால ஒன்று மட்டும் காட்டுது. இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் வந்து இதில் இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இந்த ஃபங்க்ஷனை ரீவிசிட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், அதே மாதிரி டிபி டாட் கோர்சஸ் டாட் இன்சர்ட்டில் இதுக்கு முன்னாடி இன்சர்ட் 1 யூஸ் பண்ணோம், இப்போ இன்சர்ட் மெனி வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இன்சர்ட் மெனி அப்படின்னு போட்டுட்டு
இதில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஜேசன் கொடுத்தோம் இல்லையா, இங்கே வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஜேசன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம், அல்லது அரே ஆஃப் ஜேசன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிருக்கணும், அதனால தான் சொன்னேன். இங்கே நம்ம வந்து ஒரு லிஸ்ட் ஆர் அரே ஆஃப் ஜேசன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து நான் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கிறேன், இதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் இதை நான் என்டர் பண்ணுறேன். ஓகே, ஸோ நேம் அப்படின்னு போட்டுட்டு ஸ்பேஸ் டபுள் கோட்ஸ். இப்போ வேறு என்ன கோர்ஸ் இருக்குது, ஜாவா அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ ஜாவா, அதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து 30 வீடியோஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம், அதோட அதிகமாக தான் இருக்கும். டியூரேஷன் வந்து 10.5 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதோட என்டர் அடிச்சிடக்கூடாது, ஏன்னா இது வந்து இன்சர்ட் மெனி மல்டிபிள் இதால் வச்சுக்க முடியும். ஓகே, ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஜேசன் முடியுது இல்லை, நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டிருக்கோம். ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டால் இது வந்து லிஸ்ட்னு அர்த்தம், அதுக்குள்ளே மல்டிபிள் டேட்டா நம்ம வைக்க போகிறோம், மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் வைக்க போகிறோம், மல்டிபிள் ஜேசன் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்க போகுதுன்னு அர்த்தம். அதில் ஃபர்ஸ்ட் ஜேசன் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு கமாவை போட்டிருக்கேன். இப்போ இன்னொரு கர்லி பிரேஸ் போட்டு ரெண்டாவது ஜேசன் என்டர் பண்ண போகிறேன். இதில் வந்து C++ அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். அண்ட் இதில் வந்து வீடியோஸ் வந்து 36 அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இது 10.5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து 2 டேட்டா நம்ம அங்கே வச்சுருக்கோம். ஓகே, நேம் ஜாவா வீடியோ 30 டியூரேஷன் 10.5னு ஒன்று, அதுக்கப்புறம் நேம் C++ வீடியோ 36 டியூரேஷன் 10.5னு ஒன்று. அண்ட் இது ரெண்டுமே வந்து ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்குது, ஸோ ஒரு அரே மாதிரி. அண்ட் அட் த எண்ட் நான் ஒரு என்டர் அடித்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அக்னாலஜ்ட் டு இன்சர்ட் ஐடிஸ்னு போட்டு இங்கே நம்மளுக்கு கர்லி பிரேஸ்க்குள்ளே ஒரு இது வந்திருக்கு. ஸோ அதில் வந்து இன்சர்ட் ஐடி 0ன்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் ஐடி இது, இன்சர்ட் ஐடி 1ன்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் ஐடி இது வந்திருக்கு. ஓகே, ஸோ 2 டேட்டாவும் இன்சர்ட் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நான் வந்து அப்பேர் அமுக்குனா ப்ரீவியஸ் கமாண்ட் வரும், இன்னொரு தடவை அப்பேர் அமுக்குனா அதுக்கு முன்னாடி நான் ரன் பண்ண கமாண்ட் வரப்போகுது. நார்மலாக இருக்குது, டெர்மினலில் ரன் ஆகிற விஷயம் தான் அது. இப்போ db.courses.findன்னு இருக்குது, அதை நான் திரும்ப ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் வந்து 3 டாக்குமெண்ட் வந்து காட்டுது. ஸோ DSAன்னு ஒரு டாக்குமெண்ட், ஜாவான்னு ஒரு டாக்குமெண்ட், C++ன்னு ஒரு டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு 3 டாக்குமெண்ட் காட்டுது. ஸோ நம்ம வந்து ஃபைண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம். அண்ட் இன்சர்ட் மெனி வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து நம்ம ஆக்சுவலாக அந்த கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி டெர்மினலில் நம்ம ரன் பண்ணுறோம். பட் இப்படி தான் பண்ணி ஆகணும்னா கட்டாயம் கிடையாது, வேற ஒரு வழி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்கே இந்த லெஃப்ட்டில் வந்து கோர்சஸ்ங்கிற கலெக்ஷன் போனீங்கன்னா இங்கே காட்டும், இங்கே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் காட்டும். இங்கே ரீஃப்ரெஷ் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தேன். ஓகே, 3 இது காட்டுது. ஸோ இங்கே மாதிரி டேட்டா வந்து இப்படி வருது. இப்போ நம்ம வந்து GUI யூஸ் பண்ணி, அதாவது காம்பஸ் யூஸ் பண்ணி டேரெக்டாகவே கூட டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணலாம். இங்கே ஆட் டேட்டான்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் காட்டும். ஒன்று JSON ஆர் CSV ஃபைல். ஸோ JSON ஃபைல் அல்லது CSV ஃபைல் கொடுத்தீங்கன்னா அந்த CSV ஃபைல் ஆர் JSON ஃபைலை இம்போர்ட் பண்ணி டேரெக்டாக இங்கே டேட்டா வந்து இம்போர்ட் ஆயிரும், டாக்குமெண்ட் வந்து இம்போர்ட் ஆயிரும். ஓகே, அப்படி இல்லைனா இந்த இன்சர்ட் டாக்குமெண்ட்னு இருக்குல்ல, இது ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ வருது. இந்த விண்டோக்குள்ளே நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். ஒரு JSON இங்கே டைப் பண்ணிங்க அப்படின்னா அது அப்படியே வந்து இன்சர்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து நேம் அப்படின்னு போட்டுட்டு என்ன கோர்ஸ் கொடுக்கலாம், MongoDB அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, அதுக்கப்புறம் வீடியோஸ் அப்படின்னு கொடுத்துட்டு 15 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, 15லாம் வராது, அதுக்கு முன்னாடி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். டியூரேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு 2.5 அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? ஓகே, இப்போ வந்து இதை நம்ம இன்சர்ட் பண்ணணும். பட் இன்சர்ட் நாட் பெர்மிட்டட் while document contains errorன்னு சொல்லுது பார்த்தீங்களா. இப்படி எரர் சொல்கிறப்ப இதோட ஃபார்மேட்டிங் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் ஒரு இது இருக்கும், இது மேலே ஹவர் பண்ணிங்களே ஃபார்மேட் அப்படின்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த எரர் வந்து போயிடும், இந்த டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட் ஆயிரும் கரெக்டான ஃபார்மேட்டில். அதுக்கப்புறம் நம்ம இன்சர்ட்னு கொடுத்தா போதும் இன்சர்ட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா MongoDB அப்படிங்கிறதும் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி GUIலையுமே வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். இதுலேயுமே வந்து இது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸை போட்டு இங்கேயுமே வந்து நீங்கள் அரே மாதிரி ஃபார்மேட்லையும் இன்சர்ட் பண்ணலாம். அப்படின்னா மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரே நேரத்தில் இன்சர்ட் ஆகும். இதே மாதிரி இந்த GUI யூஸ் பண்ணியே கூட நீங்கள் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு அது விருப்பம்னா அது பண்ணலாம், இது பண்ணால் இது பண்ணலாம், உங்களோட விருப்பம் தான். பட் இந்த கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு MongoDBயை வந்து வேற ஒரு இன்டர்ஃபேஸ் மூலமாக நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். இப்போ Node.jsலேருந்து ஒரு இன்டர்ஃபேஸ் மூலமாக MongoDB ஆக்சஸ் பண்ணுறோம், அல்லது Spring Boot படிக்கிறீங்க அதில் ஒரு இன்டர்ஃபேஸ் மூலமாக ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரியான கமாண்ட்ஸ் வந்து ரன் பண்ணுறது எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு அவசியமான விஷயம். ஓகே, ஸோ இன்சர்ட் மெனி பார்த்துட்டோம், ஃபைண்ட் பார்த்துட்டோம், இன்சர்ட் வந்து எப்படி GUIயில் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டா டைப்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேட்டா டைப்ஸ் வந்து நான் அப்படியே ஒரு இது டேட்டா இன்சர்ட் பண்ணுறப்ப அப்படியே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ db.courses.users
இன்சர்ட் 1 கொடுப்போம். ஓகே, ஒரு டேட்டா போதும். இன்சர்ட் 1 கொடுத்தாச்சு. அண்ட் இதில் வந்து நான் கர்லி பிரேஸ் போட்டேன். ஓகே, போட்டு வந்து என்டர் அடிச்சிட்டேன் தெரியாமல். அதனால் அந்த ஒரு டேட்டா இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே போய் பார்ப்போமா, அந்த ஒரு டேட்டா எம்டியாக ஒன்று இன்சர்ட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று எம்டியாக இருக்கா. இதை வந்து நான் அப்படியே இங்கே டெலீட் கொடுத்துட்றேன். ரிமூவ் டாக்குமெண்ட். வி டோன்ட் வாண்ட் திஸ் எம்டி டேட்டா. ஓகே, ஆல்ரெடி இருக்கிறது போதும். சரி, ஃபைன். சரி, ஓகே. இதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு இதாக கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நேம் அப்படின்னு போட்டுட்டு இப்போ நான் வந்து கரெக்டாக வெளியே அடிச்சிட்டேனா. ஓகே, கர்லி பிரேஸ்க்குள்ளே அடிக்கணும், அதான் ஜேசன். கர்லி பிரேஸ்க்கு வெளியே போயிடக்கூடாது. ஸோ இப்போ நேம் போட்டுட்டு டபுள் கோட்ஸ் கொடுக்குறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து நான் என்ன டைப் பண்ணலாம், ஏதாச்சும் ரீசெண்டாக நம்ம பண்ண கோர்ஸ் ஏதாச்சும் ஒன்று போடுவோமா. இப்போ ரியாக்ட்னு போடலாம். ஓகே, நம்ம ரியாக்ட் கோர்ஸ் பண்ணியிருக்கோம், ரியாக்ட்னு போடுறோம். அண்ட் இந்த ரியாக்ட்டுங்கிறத வந்து நம்ம டபுள் கோட்ஸ்க்குள்ளே போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சாலும் சரி, ஜாவா தெரிஞ்சாலும் சரி, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலுமே சரி, உங்களுக்கு இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே போட்டாலே அது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நேம் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வந்து வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் வச்சுருக்கோம். இந்த வீடியோஸுங்கிறதுக்கு ஒரு கவுண்ட் கொடுக்குறோம். இப்போ வந்து நான் 35 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இதுவும் நார்மலாக இருக்கிற மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மாதிரி தான். 35 அப்படிங்கிறது ஒரு ஹோல் நம்பர், ஒரு இன்டீஜர் நம்பர். அதனால இது வந்து இன்ட் டேட்டா டைப்பில் வருது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கோம். இந்த டியூரேஷன் வந்து ஹார்ஸ்லாம் நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரியான விஷயம். இதுக்கு முன்னாடி 10.5 20.5 அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கோம். இங்கே வந்து நான் வந்து 11 அப்படின்னு போடுறேன். இது வந்து 11ன்னு போடணும்னு அவசியம் இல்லை, 11.1 11.0 அப்படின்னு கூட போடலாம். பிகாஸ் இந்த டெசிமல் பிளேசஸோடு இருக்கிறத நம்ம எல்லா லாங்குவேஜும் சொல்கிற மாதிரி இங்கேயும் வந்து டபுள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி நிறைய இதில் படிச்சிருப்பீங்க, பட் இதில் வந்து டபுள் தான். ஓகே, 11.0 இது வந்து டபுள். 11.0ன்னு வேண்டாம்னு வச்சிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து 10.3 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். தட் இஸ் ஆல்சோ அ டபுள். சரியா, இப்போ வந்து ஸ்ட்ரிங் பார்த்துட்டோம், இன்டீஜர் பார்த்துட்டோம், டபுள் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அண்ட் பூலியன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஐ மீன் அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கும் இல்லையா, பூலியன். ஸோ அது இப்போ பார்க்கலாம். இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்ப்ளீட்டட் ஆட்ரிபியூட் வந்து நான் ட்ரூ அப்படின்னு சொல்லி வைக்கலாம், அல்லது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்கலாம். ஓகே, இது வந்து நார்மலாக மற்ற லாங்குவேஜஸில் இருக்கிற மாதிரி பூலியன் தான். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம வைக்க போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் டேட்டு. ஓகே, பப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லி போடுறேன். பப்ளிஷ்ட் டேட் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து நியூ டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலே போதும். ஓகே, நியூ டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தா இன்னைக்கு டேட் என்னவோ அதை வந்து அது என்டர் பண்ணிக்கும். சரியா, ஓகே ஃபைன். இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு அரேயாக கூட உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை சேர்த்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி. இப்போ மல்டிபிள் டேட்டா டைப் சேர்ந்து வந்து இதில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வைக்கிறேன். இந்த கோர்ஸில் யாரெல்லாம் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு காட்டுற மாதிரி. அண்ட் இதுக்கு வந்து வேல்யூவாக வந்து நான் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டேன். ஓகே, ஒரு ஸ்ட்ரிங்கோ வேறு எதுவும் என்டர் பண்ணாமல் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு இதில் வந்து கோம்ஸ் அப்படின்னு வைக்கிறேன். அதுக்கப்புறம் கமா டபுள் கோட்ஸில் சிவா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா ஒரு அரே. ஓகே, அதாவது ஒரு லிஸ்ட். நீங்கள் பைத்தான் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு, மற்ற லாங்குவேஜஸ் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு அரே. ஸோ அந்த மாதிரி இது வச்சுக்கலாம். இதுவுமே வந்து ஒரு பாசிபிள் டேட்டா டைப் தான் MongoDB பொறுத்த வரைக்கும். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த லாஸ்ட் டைப் ஆஃப் டேட்டா தட் யூ கேன் ஸ்டோர் ஹியர் இஸ் ஒரு டாக்குமெண்ட்டே நீங்கள் இன்னொரு டாக்குமெண்ட்குள்ளே ஸ்டோர் பண்ணலாம். அதாவது நெஸ்டட் டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நான் வந்து ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ரிலேட்டட் கோர்சஸ் அப்படின்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஏன் சின்டாக்ஸ் ஒழுங்காக ஹைலைட் ஆகலைன்னா இந்த இடத்துல ஒரு கமாவை வந்து போடல. ஓகே, ஸோ ரிலேட்டட் கோர்சஸ்ன்னு வைக்கிறேன். அண்ட் இந்த ரிலேட்டட் கோர்சஸில் வந்து நான் இங்கே இன்னொரு ஒரு கர்லி பிரேஸ் போட்டு இதுக்குள்ளே ஒரு கோர்ஸோட ஆப்ஜெக்டே அப்படியே நான் உள்ளே வைக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து நேம் அப்படின்னு போட்டுட்டு அதில் நான் வந்து ஜேஎஸ் அப்படின்னு போடுறேன். அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து வீடியோஸ்ன்னு போட்டுட்டு நான் வந்து 36 அப்படின்னு போடுறேன். அப்புறம் டியூரேஷன்னு போட்டுட்டு 11 அப்படின்னு போடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆப்ஜெக்டையே இந்த இடத்துல ரிலேட்டட் கோர்ஸாக வச்சுருக்கேன். ஒரு ஜேசனையே வந்து இங்கே ரிலேட்டட் கோர்ஸாக வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரியும் நம்மளால் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து முதல்ல என்டர் அடிக்கிறேன். ஒழுங்காக இன்சர்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு அப்புறம் பேசலாம்.
ஓகே. அக்னாலஜ்டு ட்ரூ வந்துருச்சு. அண்ட் இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா போயிடுச்சு. நான் அடுத்தடுத்த லைன்ல வச்சு காமிக்கலாம்னு நெனச்சேன். பட் அது யூ நோ அ ப்ராப்ளம் வந்துருச்சு இல்லையா? அதாவது என்ன பிரச்சனை அது என்டர் ஆயிட்டான். நான் வேணா ஷிஃப்ட் என்டர் அடிச்சு பார்க்குறேன். ஒழுங்கா வந்துச்சு அப்படின்னா ஓகே ஷிஃப்ட் என்டர் வருது. நான் இப்போ தெளிவா காமிச்சிடுறேன். ஒரு நோன் என்ன டேட்டா நம்ம அங்கேயும் போய் பார்க்கலாம். பட் ஐ வில் ஷோ யூ ஹியர். அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இன்சர்ட் பண்ண டேட்டா வந்து ப்ராப்பரா நான் ஃபார்மேட் பண்ணியிருக்கேன். ஸோ நேம் அப்படிங்கிறது ரியாக்ட்ன்னு குடுத்துருக்கோம். இது வந்து ஒரு நார்மலான ஸ்ட்ரிங்கு. அதுக்கப்புறம் வீடியோஸுங்கிறது 35. இது வந்து ஒரு நார்மல் இன்டிஜர் தான். இந்த 10.3ங்கிறது டபுள் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஃபால்ஸ் ஆர் ட்ரூ அப்படிங்கிறது பூலியன் டேட்டா டைப்பு. அப்புறம் இந்த நியூ டேட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கோம் இல்லையா? நியூ டேட்ன்னு சொல்றப்ப இன்னைக்கு டேட் என்னவோ அத வந்து யூடிசி ஃபார்மேட்ல இந்த இடத்துல வந்து அது ஸ்டோர் பண்ணும். ஓகே. அப்படி இல்லாமன்னா நீங்க வந்து இந்த நியூ டேட் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல டபுள் கோட்ஸ்க்குள்ள நீங்க டேட்டா ஆக்சுவலா அதே ஃபார்மேட்ல எழுதலாம். லைக் இயர் அந்த மாதிரி ஃபார்மேட்ல எழுதலாம். இப்போ வந்து 2025-07-11 இப்படி கூட நீங்க வந்து எழுதிக்கலாம். அதுவுமே வந்து இன்சர்ட் ஆகும் தான், நோ ப்ராப்ளம். நியூ டேட்னு எம்டியா கொடுத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட் என்னவோ கரண்ட் டைம் என்னவோ அது வந்து என்டர் பண்ணிக்கும். அப்புறம் இந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ்னு கொடுத்த இடத்துல நான் வந்து இந்த இடத்துல ஒரு அரேயை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஒரு அரே வந்து இந்த இடத்துல ஒரு பாசிபிள் டேட்டா டைப் தான் ஆட்ரிபியூட்ஸோட வேல்யூவா அதுவும் வைக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் அரே கோம் சிவான்னு சொல்லிட்டு 2 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டாக்குமெண்ட்டே நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நெஸ்டட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஆல்சோ பாசிபிள். இந்த மாதிரியும் நம்மளால வந்து இன்சர்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த டேட்டா டைப்ஸ், பாசிபிள் டேட்டா டைப்ஸ் வித் MongoDB. இப்போ நம்ம வந்து இங்கே போய் பார்ப்போமே, இதை வந்து நான் ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். அதுவும் இன்சர்ட் ஆயிருக்கணும் இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா இது ஐடி, ஆப்ஜெக்ட் ஐடி இருக்கு. அப்புறம் நேம் வந்து ரியாக்ட்னு இருக்கு, வீடியோஸ் 35ன்னு இருக்கு, டியூரேஷன் 10.3ன்னு இருக்கு, கம்ப்ளீட்டட்ல ஃபால்ஸ்ன்னு இருக்கு. அப்புறம் இங்கே பப்ளிஷ் டேட் நியூ டேட்னு கொடுத்தோம். பட் இன்னைக்குள்ள டேட் வந்திருக்கு பார்த்தீங்களா? 2025-7-11 ஜூலை அன்னைக்கு தான் நான் அதை ஷூட் பண்ணுறேன். அண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10:39:52 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 4:12 ஆகுது. பட் இப்படி காட்டுறதுக்கான காரணம் என்ன? தட் இஸ் யூடிசி டைம். எனக்கு வந்து இங்கே ஐஎஸ்டி டைம் காட்டுது, அதில் யூடிசி டைம், அதனால தான் அப்படி. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இது அரே ஆஃப் 2ன்னு காட்டுது பார்த்தீங்களா? 2 எலிமெண்ட் ஸ்டோர் பண்ணியிருக்கிற அரே. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கோம் சிவான 2 இருக்கு. அப்போ ரிலேட்டட் கோர்ஸுங்கிறது இந்த ஆப்ஜெக்ட் டைப் அப்படின்னு காட்டுது. ஸோ ஆப்ஜெக்ட்னா பேசிக்லி இட்ஸ் another JSON, another டாக்குமெண்ட். அதில் பார்த்தீங்கன்னா JS3611 அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு அதர் டாக்குமெண்ட்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ தீஸ் ஆர் த பாசிபிள் டேட்டா டைப்ஸ் வித் MongoDB. MongoDBயால இந்த மாதிரியான வேரியஸ் டேட்டா டைப்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் இந்த டேட்டாலாம் வாங்கி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அகெயின் db.findன்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த இடத்துல காமிச்சிரும். ஓகே. அதில் மொத்தமாக இருக்கிற எல்லா டேட்டாவும் காமிச்சிரும். ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்சர்ட் 1, இன்சர்ட் மெனி, ஃபைண்டு, அப்புறம் இதில் இருக்கிற டேட்டா டைப்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இதில் ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இதில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிறதுக்கான மற்ற ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் வேறு என்னெல்லாமே MongoDBயில் பண்ண முடியுங்கிறது எல்லாத்தோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.